ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெஸ்டல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வெஸ்டல் ப்ரோப்பில் இன்ஜினியரிங் இன்ஃபோ அப்படின்ற டைட்டிலில் வந்து ஹவு டு ப்ரிப்பேர் பிபிடி ஃபார் ப்ராஜெக்ட் ரிவ்யூ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ரிவ்யூனா என்ன, ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப்னா என்ன, எதுக்காக நம்ம இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணுறோம், இன்ஜினியர்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட கடமை என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம முந்தின பதிவில் பார்த்தோம். ஸோ அந்த முந்தின பதிவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து முந்தின பதிவோட லிங்க்கு இதோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ இப்போ நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் பிபிடி ஃபார் ப்ராஜெக்ட் ரிவ்யூ அப்படின்றத பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஒரு ரிவ்யூ அப்படின்னு நம்ம வரும்பொழுதே நம்ம வந்து மொத்தம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் 3 ரிவ்யூ வந்துட்டு கண்டிப்பாக வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது 0th ரிவ்யூ அப்படின்றது கணக்கில் வராது. ஸோ ஆனால் 0th ரிவ்யூவில் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ரிவ்யூவில் என்ன பண்ணணும், செகண்ட் ரிவ்யூவில் என்ன பண்ணணும், தேர்ட் ரிவ்யூவில் என்ன பண்ணணும், அந்த ரிவ்யூவுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிபிடியில் இருக்கணும் அப்படின்றத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 0th ரிவ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா 0th ரிவ்யூவில் வந்து நம்ம ஒரு டைட்டில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும், யார் நம்ம கைடு, இந்த கைடோட இன்ஃபர்மேஷன்ஸு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அதில் நம்ம போட்டிருக்கணும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கணும். அது வந்து ஸ்லைடு 1 வந்து இருக்கணும். ஸோ அந்த 0th ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட்டு ப்ளஸ் டைட்டிலு, யார் கைடு, எந்த காலேஜில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்டர்னலாக பண்ணுறீங்களா இல்லை எக்ஸ்டர்னல் கைடு இருக்காங்களா, இன்டர்னல் கைடு மட்டும் இருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கைடும் இருப்பாங்க, இன்டர்னல் கைடும் இருப்பாங்க. நம்ம காலேஜ்லேயே நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இங்கே இருக்கிற இன்சோர்ஸு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி லேப்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்னல் கைடு மட்டும் இருப்பாங்க. ஒருவேளை நம்ம கம்பெனியில் போய் ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா கம்பெனியில் ஒரு கைடு இருப்பாங்க இல்லையா, அவங்க எக்ஸ்டர்னல் கைடு. இன்டர்னலாக உங்களுக்கு காலேஜில் ஒருத்தவங்க வந்து அக்சஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டுருப்பாங்க, சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இன்டர்னல் கைடு. ஸோ இன்டர்னல் கைடு அண்ட் எக்ஸ்டர்னல் கைடை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு ஒரு ஸ்லைடில் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து 0th ரிவ்யூ. ஸோ இந்த 0th ரிவ்யூ பண்ணணுனாலே நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் சர்வே வந்து நம்ம பண்ணியிருக்கணும். ஸோ வந்து அப்படின்னா தான் நம்மளால் வந்து ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ லிட்ரேச்சர் சர்வேனா என்ன, அந்த பிபிடியில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர் சர்வே எப்படி பண்ணுறதுன்றது வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் பிபிடி ஃபார் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அ வெல் ஸ்ட்ரக்சர்டு யூஜி இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பிபிடி இஸ் க்ரூஷியல் ஃபார் டெலிவரிங் அ ப்ரொஃபஷனல் அண்ட் என்கேஜிங் ப்ரெசன்டேஷன்ஸ். நம்ம வந்து பிலோ the step-by-step guide to help you prepare an effective project review PPT. ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஸ்டெப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் அண்ட் ஆடியன்ஸ். யாருக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், என்ன பர்பஸ்க்காக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் யார், பர்பஸ் என்ன, ஆடியன்ஸ் யாருக்காக ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் த ஸ்ட்ரக்சர். எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து இங்கே சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டைட்டில் ஸ்லைடு இருக்கணும். நம்ம 0th ரிவ்யூக்கு வேணும்னு சொன்னோம் இல்லையா, டைட்டில் ஸ்லைடு. ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில்லாம் என்ன, அதுக்கடுத்து டீம் மெம்பர்ஸ் யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுறீங்க, கைடு, மென்டார்ஸ் யாரெல்லாம், இன்டர்னல் கைடு, எக்ஸ்டர்னல் கைடு, இல்லை இன்டர்னலில் இருக்கவங்கள மென்டார்னு வச்சுக்கினாலும் ஓகே. ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேமு, அதுக்கடுத்து வந்து டேட்டு. ஸோ வந்து இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்லைடில் வந்து போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஸ்லைடு. அதில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரீஃப் அபவுட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு, அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ராஜெக்ட், என்ன அப்ஜெக்டிவ், அதோட அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ ஆர் பேக்ரவுண்டு, லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் ஆர் லிட்ரேச்சர் ரிவ்யூ ஆர் லிட்ரேச்சர் சர்வே எல்லாமே காமன் தான். சம்மரி ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஒர்க்கு ரிலேட்டட் டு யுவர் டாபிக், கேப் இன் ரிசர்ச், அண்ட் தென் மெத்தடாலஜி, ஃப்ளோ சார்ட்டு ஆர் பிளாக் டயக்ராம் ஆஃப் யுவர் அப்ரோச், explanation of the process or framework. Next one, the design implementation details, then key technical details, diagrams, simulations or models, and then result analysis, graph, tables and metrics to present findings, explanations of trends or patterns, then சேலஞ்சஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ், என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம் இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது, தென் என்னென்ன லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் ஸ்கோப், என்னெல்லாம் இருக்குது, நம்ம இப்போ பண்ணியிருக்க ஒர்க்குக்கு ஃப்யூச்சராக ஏதாவது ஒரு ஸ்கோப் இருக்கும் இல்லையா, அந்த ஒர்க்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன் ரியல் வேர்ல்டு சினாரியோஸ், அண்ட் தென் கன்க்ளூஷன்.
கன்க்ளூஷன்ஸ், தென் சம்மரைஸ் த அவுட்கம் அண்ட் தேர் எஃபிஷியன்ஸ், ஃபைனலி அக்னாலஜ்மெண்ட் அண்ட் ரெஃபரன்சஸ். நம்ம பண்ணுறது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம லிட்ரேச்சர் சர்வேலாம் எடுத்துருப்போம்ல, அந்த லிட்ரேச்சர் சர்வேல வந்து இம்பார்ட்டண்ட்டான பேப்பர்ஸ் வந்து நம்ம இதில் போடணும். தென் கொஸ்டின்ஸு, என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம பண்ணிட்டோம், ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம், பேசி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து போடணும். டிசைன் த ஸ்லைட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் இருக்கணுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அந்த எப்படி வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ சூஸ் அ டெம்ப்ளேட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணணும். சூஸ் அ டெம்ப்ளேட். செலக்ட் அ ப்ரொஃபஷ்னல் minimalistic template with consistent colors and fonts, and then use visual aids, diagrams, flowcharts, images, video to explain the concept. Ensure that is readable against the background, and then keep slide clean. Use bullet points instead of long paragraphs. Limit text to 67 lines per slide. And then font color. Use standard fonts, Arial, Calibri, Times New Roman. Stick to 23 complementary colors for consistency. And graphs and chart. Label legends unit clearly. Use contrasting colors for clarity. And then fourth step is add technical details. Include only necessary details for clarity. Avoid overly technical jargons unless essential. And then reverse the timing. 20 minutes to 30 minutes for each batch. நம்ம வந்து ஒரு பேட்ச் வச்சுருப்போம் இல்லையா, பேட்சாக போகல 20 to 30 minutes தான் யூஜி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 4 members or 3 members or single person. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் ரெகுலேஷன்ஸை பொறுத்து அது மாறுது. ஸோ வந்து அதை பொறுத்து நம்ம வந்து 20 minutes வந்து எப்படி நம்ம பேசுகிறது, 30 minutes எப்படி பேசுகிறதுன்றதை நம்ம வந்து ஸ்பிட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஸ்லைட் அப்படின்னா மினிமம் வந்து 2 to 3 minutes இருக்கணும். டைம் த ப்ரெசன்டேஷன்ஸ் டு ஃபிட் வித்தின் த அலாட்டட் டியூரேஷன்ஸ், தட் இஸ் டைப்பிக்கலி 20 to 30 minutes. தென் ப்ரூஃப் ரீட் வில் வேலிடேட், கண்டென்ட் செக் பண்ணணும். அண்ட் தென் கிராமர், ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஃபீட்பேக் வந்து பார்க்கணும். அண்ட் தென் ஸ்டெப் 7 வந்து ப்ராக்டிஸ் டெலிவரி. நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டே இருக்கணும் மல்டிபிள் டைம்ஸ் வந்து என்ஷூர் த ஃப்ளூவன்சி, ஆன்டிசிபேட்டட் பொட்டென்ஷியல் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரெஸ்பான்சஸ். அண்ட் தென் ஃபைனலைஸ் அண்ட் சேவ் in multiple formats, but we use only PPT and PPTX only, not PDF, not prefer the PDF format. Use only save only in PPT. So up to this we discussed how to prepare PPT for UG programs. ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து இது அப்படியே நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹவு டு ப்ரிப்பேர் பிபிடி ஃபார் ப்ராஜெக்ட் ரிவ்யூ அப்படின்னு வரும்போது ஸ்டெப் 1 அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ், எதுக்காக பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பிளான் தி ஸ்ட்ரக்சர், என்ன மாதிரியான உள்ள என்னெல்லாம் இருக்கணும் அந்த பிபிடிக்குள்ளே அப்படின்றத பிளான் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். டைட்டில் ஸ்லைடில் என்ன பண்ணணும், இன்ட்ரடக்ஷன் ஸ்லைடில் என்ன பண்ணணும், லிட்ரேச்சர் ரிவ்யூவில் என்ன போடணும், மெத்தடாலஜி, design and implementation details, result analysis, challenges and limitations, future scope, conclusions, then acknowledgement and reference questions. Then step 3, design the slide. எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் விஷுவலைட்ஸ், கீப் ஸ்லைட்ஸ் க்ளீன், ஃபாண்ட், கலரு, கிராஃப்ஸு, சார்ட்ஸு, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு. அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும், எவ்வளோ டைம்குள்ளே பேசணும், 20 to 30 minutesக்குள்ளே நம்ம பேசி முடிச்சிடணும். அண்ட் தென் ப்ரூஃப் ரீட் அண்ட் வேலிடேட், அதை எப்படி வேலிடேட் பண்ணுறது, கிராமர் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, ஃபீட்பேக்ஸு, practice delivery, and then finalize and save. So up to this என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு பிபிடி வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து அதை பார்த்துருவோம். ஒரு பிபிடி வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டோட பிபிடியை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஷோ
ஸோ இது ஒரு மெக்கானிக்கல் பிபிடி. ஸோ வந்து பார்த்தோம்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பை ஆப்டிமைசேஷன்ஸ் ஆஃப் காம்போனன்ட் மெட்டீரியல்ஸ். இது வந்து நான் யூஜி பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்டோட ப்ராஜெக்ட்ஸ் இது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்குது, காலேஜ் பேர் இருக்குது. ஸோ வந்து அதோட கைடு யார், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம போட்டுருந்தோம் இல்லையா. ஸோ ஸ்லைடு 1 வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ஃபஸ்ட் ஸ்லைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட். ஸோ என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கணும், அப்ஜெக்டிவ், லிட்ரேச்சர் சர்வே, டிசைன் ஆஃப் காம்போனன்ட்டு, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், செலெக்ஷன்ஸ், அனாலிசிஸ் ஆஃப் ஈச் காம்போனன்ட்ஸ், ஆப்டிமைசிங் த மெட்டீரியல்ஸு, ப்ராஜெக்ட் ஷெட்யூலு, கன்க்ளூஷன்ஸ். ஸோ ஒரு கண்டென்ட் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, the overall objective of the project is to design and evaluate and compare the finite element models of engine component like crankshaft, camshaft, piston, connecting rod with represent materials and within alternative materials. Finite element analysis have performed to obtain the variations of equivalent stress, total deformation, equivalent elastic strain, temperature, heat flux at critical locations. இன்ஜின்குள்ளே எங்கெல்லாம் வந்து நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ண முடியுமோ அந்த விஷயம்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ், என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ரிசல்ட்ஸ் achieved from aforementioned analysis have been used in optimizations of the present material by select material of the all components selected. Then softwares used. Design softwares, analysis software. Design software in the sense வந்துட்டு ப்ரோஇ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ அது க்ரியோன் ஆயிடுச்சு. அண்ட் தென் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் வந்து ஆன்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வெஹிக்கிள் டைப் இதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு, மாருதி 800 இன்ஜின், மேனுஃபேக்சரர் வந்து மாருதி. அண்ட் தென் இன்ஜின் டைப் வந்து 3 சிலிண்டர், இன்லைன் ஓவர் ஹெட், வாட்டர் கூல்டு டைப்பு. ஸோ போர் வந்து எவ்வளோ, ஸ்ட்ரோக் எவ்வளோ, பிஸ்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ, கம்ப்ரெஷன் ரேஷியோ எவ்வளோ, ஃபயரிங் ஆர்டர் என்ன 132. தென் வெஹிக்கிள் டைப் செலக்டட், அதோட மேக்ஸிமம் பவர் எவ்வளோ, மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ, லூப்ரிகேஷன்ஸ் வந்து என்ன, வெட் பம்பு, வெட் சம்ப் யூஸ் பண்ணுறோம், ஃபியூல் சிஸ்டம் என்ன, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி என்ன, இக்னிஷன்ஸ் என்ன மாதிரி இக்னிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து பேட்டரி இக்னிஷன் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் வந்து கேம்ஷாஃப்ட்டு, டிசைன் ஆஃப் த கேம்ஷாஃப்ட்டு. ஸோ வந்து கேம்ஷாஃப்ட்டை வந்து நம்ம டீட்டெயில்டு வியூ வந்து இங்கே நம்ம பார்க்குறது வந்து டீட்டெயில்டு வியூ. ஸோ அதில் டைமென்ஷன்ஸ் இருக்குது, கேம்ஷாஃப்ட் 2D ஸ்கெட்ச் டைமென்ஷன்ஸ். இது வந்து நம்ம ஆஃப்டர் ஒரு 3D மாடலிங் ப்ரோயில் பண்ணி அதை டீட்டெயிலிங் பண்ணி, அந்த டீட்டெயிலிங் பண்ணப்போ வந்த விஷயம் தான் இங்கே இருக்குது. ஸ்கேல் வந்து 1:2 இருக்குது. ஸோ வந்து ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் mm. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைட் வியூ, லெஃப்ட் சைட் வியூ கொடுத்துருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து இருக்குது. ஸோ இந்த கேமோட ப்ரொஃபைல் வந்து இங்கே நம்ம இருக்கும். டிசைன் பார்ட் கேம்னா எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அது 3Dயில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரெசன்ட் மெட்டீரியல் என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரெசென்ட்டாக இப்போ வந்து கிரே கேஸ்ட் அயன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறோன்னா அதோட கிராஃபைட் கேஸ்ட் அயன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டி, தெர்மல் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸு, இங்கே ஸ்ட்ரக்சரல் அண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. இது எக்ஸிஸ்டிங்கு, இது இப்போ புதுசாக வந்து நம்ம எடுத்துருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதை வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம் ஆன்சஸில். இந்த மெஷ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல வந்து நோட்ஸ் இருக்குது, மெஷ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நோட்ஸ் இருக்குது, எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்றதை இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெட்டாக இருக்க இடத்துல என்ன மீனிங்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தென் கிரே கேஸ்ட் அயனு, அதுக்கப்புறம் வந்து கிராஃபைட் கேஸ்ட் அயன். ஸோ இது யூஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்றது வந்து ஆன்சர்ஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம். வான்மஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, அண்ட் தென் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோம். தென் டோட்டல் டிஃபார்மேஷன்ஸ் எவ்வளோ, ஈக்குவலண்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் எவ்வளோ, ஈக்குவலண்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறோம். தென் வந்து கனெக்டிங் ராடு, அது ஒரு காம்போனண்ட்டு. அந்த காம்போனண்ட் வந்து நம்ம அதே மாதிரி ட்ரா பண்ணி டீட்டெயிலிங் வியூ வந்து போட்டிருக்கோம். தென் வந்து அதோட 3D மாடலிங் வியூ வந்து இருக்குது. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரெசென்ட்டாக வந்து C70 ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கார்பன் எப்பாக்சி வந்து யூஸ் பண்ணுறோம், புதுசாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காது. அண்ட் தென் அதோட அனாலிசிஸ்ஸு, அதை மெஷ் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது. ஸோ இது வந்து ஓல்டு ஒன் C70. ஸோ இது வந்து கார்பன் எப்பாக்சி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடும் அதோட ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது. இந்த க்ரீனாக இருக்கிற இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும், ரெட்டாக இருக்கிற இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, இந்த எல்லோவில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, க்ரீனில் வந்து மறுபடியும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். எவ்வளோ வந்து டிஃபார்மேஷன்ஸ் இருக்குது, கம்பேரிசன் பண்ணுறோம் 2 கனெக்டிங் கார்டையும். அண்ட் தென் வந்து பிஸ்டன். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா காம்பனண்ட்டும் பார்த்துட்ருக்கோம்.
ஸோ என்னென்ன காம்பனண்ட் இருக்குது, அதில் வந்து என்ன எக்ஸிஸ்டிங் என்ன இருக்குது, ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இப்போ பார்த்துருக்கோம். வேறு மெட்டீரியலை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அனலைஸ் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து அதோட டிரான்சியன்ட் தெர்மல் அனாலிசிஸ் என்ன, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது அதே மாதிரி ஹீட் ஃப்ளக்ஸ் எங்கே வருது. ஸோ இது மாதிரி கம்பேரிசன்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ கிராங்க் ஷாஃப்ட்டு. ஸோ ஃபைனலாக வந்து டிசைன் பார்ட் ஆஃப் த கிராங்க் ஷாஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலிங் வியூ பார்த்துட்டோம். இது வந்து 3Dயில். தென் வந்து ஃபோர்ஜன் ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், காம்போசிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து கிராங்க் ஷாஃப்ட்டு. அண்ட் தென் கிராங்க் ஷாஃப்ட்டோட மெட்டீரியல் என்ன, ப்ரெசன்ட் மெட்டீரியல் என்ன, இப்போ யூஸ் பண்ணுற காம்போசிஷன் என்ன, டைட்டானியம் 6 அலுமினியம் 4E ப்ளஸ் 12% ஆஃப் டைட்டானியம் ப்ளஸ் கார்பன். தென் வந்து அதோட மெஷிங்கு, ஃப்ளெக்சிபிள் டைனமிக் அனாலிசிஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து தெர்மல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அதை கம்பேர் பண்ணி ஒரு டேட்டா வந்து இங்கே இருக்குது, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஃபைனலி வந்து ப்ராஜெக்டோட ஷெடியூல், எப்போ வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஷெடியூல் பண்ணோம், லிட்ரேச்சர் சர்வே எந்தெந்த டேட்லேருந்து 1 மந்த் வந்து போட்டிருக்கோம். அண்ட் தென் சாஃப்ட்வேர் லேர்னிங், அது வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு 1 மந்த்து, 2 மந்த்ஸ், செப்டம்பர் டு நவம்பர், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 3 மாதம். தென் வந்து டிசைன் ஆஃப் காம்போனண்ட்டு, அது வந்து டிசம்பர்லேருந்து ஜான்வரி வரைக்கும் 2 மந்த்ஸ் ஆகிருக்கு. அனலைசிங் அண்ட் ஆப்டிமைசிங் இப்போ 29 டேஸு. பேப்பர் ஒர்க்கு நம்ம ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இந்த ப்ராஜெக்ட் அதை நம்ம பேப்பராக போடணும், ஜேர்னலாக போடணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து இதுக்கு ஒரு 31 டேஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ வந்து அந்த டோட்டலாக வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 1 இயர் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, ஜூலைலேருந்து அடுத்த மார்ச் வரைக்கும். 7th செமஸ்டர் அண்ட் 8th செமஸ்டர் ஆல்சோ. அண்ட் தென் ரெஃபரன்ஸ் என்னென்ன புக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம், என்னெல்லாம் பார்த்தோம், அது ரெஃபரன்ஸ் பிடிசி, அதே மாதிரி வந்து ஆன்சர்ஸ் வந்து 12.0, இப்போ வந்து 14, 15 வந்துருச்சு. தென் வந்து ரெஃபரன்ஸு காம்போசிட் மெட்டீரியல் டிசைன் அண்ட் அப்ளிகேஷன்ஸு. ஸோ அந்த மாதிரி என்ன நம்ம எடுத்தோமோ அந்த ரெஃபரன்ஸ், எதுலேருந்து நம்ம டேட்டா எடுத்துக்கிட்டோமோ அதோட ரெஃபரன்ஸ். அண்ட் தென் இதோட முடியுது. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பேசின எல்லா விஷயமுமே வந்துட்டு இந்த பிபிடியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிபிடியை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 39 ஸ்லைட்ஸ் வந்துருக்கு. ஸோ அந்த ஸ்லைட்ஸ் வந்து பேசுகிறதுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 20 minutes to 30 minutes. ஸோ வந்து குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் சேர்ந்து தான் பேசுவோம். ஸோ அப்போ வந்து பேசும்பொழுது நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து வச்சுருக்கணும், எப்படி வந்து நம்ம அதை பேசணும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லைட்ஸ் இருக்கும் பொழுது 40 ஸ்லைட்ஸ் இருக்குன்னா அதை நம்ம 4 பேர்னா ஆளுக்கு 10 ஸ்லைடு எப்போ பேசணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லைடை வந்துட்டு ஒரு 10 ஸ்லைட்ஸ் வந்து ஒருத்தர், அடுத்த 10 ஸ்லைட்ஸ் ஒருத்தர், அடுத்த 10 ஸ்லைட்ஸ் ஒருத்தர், அதுக்கப்புறம் அடுத்த 10 ஸ்லைட்ஸ் வந்து இன்னொருத்தர், 4 members. ஆனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து 4 பேருக்குமே வந்து கம்ப்ளீட் ப்ராஜெக்டோட என்ன இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஸ்டாப் பண்ணி யார் வேணாலும் எந்த கொஷின்ஸ் வேணாலும் யார் வேணாலும் ரைஸ் பண்ணலாம். டியூரிங் த ப்ரெசன்டேஷன் காம்ப்ரிஹென்சிவ் வைவா அப்போது வந்து யார் வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி தீசிஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து தீசிஸ் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து லிட்ரேச்சர் சர்வே பண்ணணும். ஸோ அந்த லிட்ரேச்சர் சர்வேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ இதில் இவங்க சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காரை வந்து எடுத்துகிட்டு அந்த காரில் ஆல்ரெடி என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த காம்போனன்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு லைஃப் டைம் எவ்வளோ வரும், அதில் வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் டிசைனில், இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வேறு மெட்டீரியலில் அதை மேக் பண்ணியிருக்கோம். அதை மேக் பண்ணி அதோட ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் எவ்வளோ ஈல்டு ஸ்ட்ரென்த் இருக்கும், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதெல்லாமே வந்து டிசைனில் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து என்னென்னா, காம்போனண்ட்டை நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஆன்சிஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைனட் எலமெண்ட் அனாலிசிஸில் வந்து நம்ம இருக்க கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆன்சிஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் நம்ம வந்து யூஸ் பண்ணி ப்ளஸ் டிசைன் சாஃப்ட்வேர் ப்ரோயில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். தட் இஸ் க்ரியோ நோ. ஸோ அந்த க்ரியோவில் வந்து நம்ம பண்ணதை வந்து அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதை நம்ம ஆன்சர்ஸில் வந்து போட்டு அதில் எவ்வளோ டேட்டா வந்துச்சோ அதை வச்சு நம்ம வந்து இப்போ கரெக்டாக வந்திருக்கா இல்லைன்றது தான் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ப்ராப்ளமு, அந்த ப்ராப்ளம் வந்து அனலைஸ் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டிசைன் வேணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கண்டென்ட்டில் சொல்லியிருந்த மாதிரி வந்து அப்ஜெக்டிவ்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து
அப்ஜெக்டிவ் வேணும், லிட்ரேச்சர் சர்வே, டிசைன் ஆஃப் காம்போனண்ட்டு, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் செலெக்ஷன்ஸு, அனாலிசிஸ் ஆஃப் ஈச் காம்போனண்ட்டு, ஆப்டிமைசிங் த மெட்டீரியல்ஸு, ப்ராஜெக்ட் ஷெடியூலு, கன்க்ளூஷன்ஸு. ஸோ இதோட தான் அவங்க ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன அப்படின்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இன் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பை ஆப்டிமைசேஷன்ஸ் ஆஃப் த காம்போனண்ட் மெட்டீரியல்ஸை வேரி பண்ணி அதோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்றது தான் இந்த டைட்டில். ஸோ அதை அவங்க வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிபிடி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிட்ரேச்சர் சர்வே எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர் வந்து எப்படி போடுறது, லிட்ரேச்சர் சர்வே எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுறது அப்படின்றத அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்ப்போம். அண்டில் தென் பை பை. நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெஸ்ட்ரைல் ப்ரோ. தேங்க்யூ.